அப்பப்பப்பப்பா! இந்த ஒரு விலாக் பண்ணுறதுக்குள்ள எப்பா! அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்ததுங்க. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா ஆந்திரா ஸ்டைல் ஸ்பெஷல் வெஜ் மீல்ஸ், அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்பெஷல் நான்வெஜ் மீல்ஸ். இதை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவ்வளோ ரெசிபீஸ் இருந்துச்சு. எங்களால் ஓப்பனே பண்ண முடியல. ஸோ அதனால் வெக்கத்தை விட நாங்கள் சிசரே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான்வெஜ் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தோம். நான்வெஜ்ஜில் பேக்கிங் வைஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது. ஸோ ஒன்று ஒன்றா தான் எடுத்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா முதல்ல இறக்கணும். அண்ட் இறக்குறத பார்க்குறதுக்குள்ளவே டைம் முடிஞ்சு போயிடும் போல் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பசி வந்தால் பத்தும் மறந்து போகும். எங்கள் கண்ணெல்லாம் கிறுகிறுன்னு இருந்தது. அதனால இதை பண்ணணுமே அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒன்று தான் கட் பண்ணி பொறுமையாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒயிட் ரைஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த கவரில் இது கொடுத்துருந்தாங்க, அப்பளம். அதுக்கப்புறமா ரெண்டு மோர் மிளகாய் இருந்துச்சு, நல்லா பெருசாக காரசாரமாகவே இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க ஆக்சுவலி ஒரு எல்லாம் பியூர் வெஜ்லனா எப்படி இருக்கும் ட்ரெடிஷ்னலாக அப்படி வந்து அவங்க ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் யோசிக்காமல் நாங்கள் பாட்டு சிசரை வச்சு தாறுமாறான எங்களோட விருப்பப்படி பிரித்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரைஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ சைட் டிஷ் கொடுத்துருந்தாங்களா, எல்லாத்துக்குமே இந்த ரைஸ் பத்துமா பத்தாதான்றது ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தென் எல்லாத்தையும் பிரித்து வச்சுட்டோம். ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பூண்டு ரசம், வாசமே அல்லுது. த பெஸ்ட் பார்ட் கீரை பருப்பு கடையல், அப்புறம் பீட்ரூட் பொரியல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்பார், அதுக்கப்புறமா மோர். இது வந்து நான்வெஜ்ஜோட பேக் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், மோர். அதுக்கப்புறமா முட்டை கிரேவி. ஐயோ அல்டிமேட்டுங்க. அந்த கிரேவிக்கே அந்த ஃபுல் சாப்பாடையும் சாப்பிட்டு காலி பண்ணிடலாம் போல். இது ரெண்டு மட்டும் நான்வெஜ்னால் அவங்க தனியாக போட்டிருந்தாங்க. இது வந்து சிக்கன் குருமா. அதுக்கப்புறமா ஊறுகாய். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அப்புறம் கடைசியாக ஒரு பாயசம் கொடுத்துருந்தாங்க, பருப்பு பாயசம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது கூட அடிஷ்னலாக வந்து இது தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் நெய்யும் கொடுத்துருந்தாங்க. நெய் வந்து ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இதில் வந்து நாங்கள் சரி ஃபஸ்ட் நான்வெஜ் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா வந்து வெஜ்ஜை அன்பேக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு முதல்ல சாப்பாடு ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இன்னும் எங்களுக்கு பசி மயக்கத்தில் எங்களால் ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது, ஒரு வாய் வச்சுலாம் சாப்பிட முடியாதுன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் தெளிவாக. ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்னலாம் இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் தட்டில் ப்ளேஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பருப்பு, அந்த வாசத்துக்கே நான் அடிமை ஆகிட்டேன். ஸோ பருப்பு, அது ஆக்சுவலி கீரையோட பருப்பு போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு கூட எக்கு, அதுக்கப்புறமா எக்கு தொக்கு, அது தக்காளி வச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த தொக்குக்கு மட்டுமே ஃபுல் ரைஸையும் கொடுத்தாலும் நான் சாப்பிட ரெடியாக இருந்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் உடம்புக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த பீட்ரூட்டையும் என் தலையில் கட்டிட்டாங்க. ஓகே, எடுத்து தானே ஆகணும். தென் அப்புறம் சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சு. நிறைய பீசஸ் இருந்துச்சு அந்த சிக்கன் கிரேவியில். ஸோ வாசம் அள்ளுச்சு. வா. ஸோ சிக்கன் கிரேவி, பருப்பு, அந்த தக்காளி தொக்கு, அந்த முட்டை கூட்டு, நீங்கள் இது ஆக்சுவலி சொல்கிறத விட நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்டு நெய்யும் இருந்துச்சு. ஸோ நெய்யும் நாங்கள் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வாயிலையும் இந்த சிக்கன் நல்லாவே இருந்துச்சு. தென் ஊறுகாய் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. அப்பா, இப்போ தான் என்னோடய பசியெல்லாம் தீர்ந்த மாதிரி இருந்தது இந்த ஒரு வாய் வச்ச உடனே. ஒரு ஜிஆர்பி நெய் பேக்கெட் இருக்கும்ல, 5 rupees பேக்கெட், அந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு நெய் போட்டு சாப்பிட்டாலே அதுக்கு தனி டேஸ்ட் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சேம்வே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக தான் நெய் போட்டு சாப்பிட்டோம், பிகினிங்கில் வேண்டான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக தான் நெய் போட்டு சாப்பிட்டோம். அண்டு பருப்பு அப்போவே காலி. ஃபஸ்ட்டு வாட்டி செய்யச்சுலேயே இப்போ அந்த நான்வெஜ்ஜில் ஒரு பருப்பு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ பருப்பு காலி. நல்லா சாப்பிட்டுட்டு அப்பா, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. தென் இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, குவான்டிட்டி வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி நல்லா இருந்துச்சு. அண்ட் இது நான்வெஜ் பேக். இது சோஃபா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நான்வெஜ் பேக். அதுக்கப்புறமா தான் வெஜ் பேக் பார்க்கலான்னு சொல்லிட்டு
வெஜ் பேக்கு கிட்ட போயிட்டோம். வெஜ் பேக் மோரார்லெஸ் சிமிலராக தான் இருந்துச்சு, ஒரு சிலது மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இந்த சேம் வே அப்பளம் மோர் மிளகா அந்த பேக்கெட்டில் இருந்துச்சு. தென் அதை விட கொஞ்சம் நிறையாவே டிஷ்ஷஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒன்றுத்துலேயும் ஒரு பேக்லேயும் 3 சீல் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பொடி கிடச்சிது. பொடி அண்ட் இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். எக்ஸ்ட்ரா ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதில் சிக்கனுக்கும் அந்த எக்குக்கும் பதில் மட்டும் இதில் வேறு 2 கொடுத்துருந்தாங்க. அண்டு இதே தான். ஸோ தென் வெஜ் யாருக்கு நான்வெஜ் யாருக்குன்னு எங்களுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வெஜ்ஜை பார்த்ததுக்கப்புறமா மோராரில் சேமாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நாங்கள் சிக்கனை மட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டோம் 2 பேரும். ஸோ இதுலேயும் சேம் தான். சாம்பார் இருந்தது, ரசம் இருந்தது, அல்டிமேட் கத்திரிக்காய் வத்த குழம்பு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அந்த பருப்பு பாயசம் 2 பேருக்கும் காமனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே தயிரும் சால்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இங்கே இந்த பருப்பு கூட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக பெரிய பெரிய பவுலில் கொடுத்துருந்தாங்க. அங்கே சிக்கன் கொடுத்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பருப்பு ஆந்திரா ஸ்டைல் பருப்புங்க, அதோடய டேஸ்ட்டு சொல்லவா வேணும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் எங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கூட்டு மாதிரி சிப்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க, பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி. தென் ஊறுகாய், அதுக்கப்புறம் பொடி தென் நெய் ஆஸ் யூஷுவல் அதில் கொடுத்துருந்த மாதிரி இதுலேயும் நெய் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே நெய் ஊற்றி சாப்பிட்டுடணும், அந்த கீ அந்த பொடியை பார்த்ததும் ஆசை வந்துடுச்சு. ஸோ முதல்ல சாப்பாடை ஒயிட் ரைஸ் அது கொட்டிட்டு முதல்ல நாங்கள் பொடியை தான் போட்டோம். பொடி போட்டுட்டு தாராளமாக பொடி போட்டுட்டு கூட நெய் நல்லா போட்டு நல்லா ஒரு விரசணும். நல்லா இருந்துச்சு. பொடி வந்து அந்த ஆந்திரா ஸ்டைலே நல்லா இருந்துச்சு. ஆந்திரா மீல்ஸ்னாலே பொடி தானே ஒரு ட்ரெடிஷ்னலாக அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு இதை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பொடியை பார்த்ததும். ஸோ பொடி அதுக்கு கூட நெய் சூப்பராக இருந்துச்சு. அந்த பொடிக்கு தனி வாசம் இருந்துச்சு, நல்லா அதுவே தனி ஃப்ளேவராக இருந்துச்சு. ஸோ சைடில் எல்லா வெஜ்ஜில் என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் நாங்கள் இறக்கிட்டோம். ஸோ இதில் வந்து பருப்பு கூட்டு இறக்கணும். தென் இது கூடவே வப்பலும் ப்ளஸ் மோர் மிளகாவும் இருந்தது. ஒரு வாய் வச்சேன், அவ்வளோதான். அடுத்த வாய் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. தென் அந்த கத்திரிக்காய் தொக்கு தான் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறோம். கத்திரிக்காய் தொக்கு ஆக்சுவலி இந்த பிரியாணிக்கு வைக்கிற மாதிரி கத்திரிக்காய் பார்க்க லுக் அப்படி இருந்தது, பட் டேஸ்ட் வைஸ் வந்து கத்திரிக்காய் வத்த குழம்பு மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு முழு நெய் கத்திரிக்காவை உள்ளே போட்டு கட் பண்ணி போட்டிருந்தாங்க அந்த கத்திரிக்காய் வத்த குழம்புல. சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எங்களோட லன்ச் இது தான். ஸோ இதுக்கு மேலே எங்களுக்கு வீடியோ எடுக்க பொறுமை சுத்தமாக இல்லை. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்றதுல தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நாங்கள் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். ஆக்சுவலி இதில் நம்ம முட்டை சிக்கன் இருக்கும் நான்வெஜ்ஜில், மற்றது எல்லாமே சிமிலராக தான் இருந்துச்சு அண்ட் மோர் இருந்துச்சு. பட் இங்கே வெஜ்ஜில் வந்து தயிர் நிறைய பருப்பு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு பதில் நிறைய வத்த குழம்பு பொடி அப்புறம் அந்த சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. 2மே சூப்பராக இருந்தது. ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். இங்கேருந்து கொஞ்சம் அங்கே போகிறது, அங்கேருந்து கொஞ்சம் இங்கே வர்றதுன்னு சொல்லிட்டு நல்லா போச்சு. அண்ட் சாப்பிட்டு எங்களுக்கு வயிறு முழுக்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நல்ல லாஸ்ட் ரைஸ் எடுத்து ஃபஸ்ட்டு மோரை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கட்டியான தயிர். பேக்கெட் தயிரே சாப்பிட்டு அழுத்து போனவங்களுக்கு இந்த கட்டியான தயிரை பார்த்ததுமே ஆசையாக இருந்துச்சு. தென் சால்ட் அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த சால்ட் எடுத்து பிச்சு, ஆக்சுவலி சால்ட் பிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றது எல்லாத்தையும் சிசர் யூஸ் பண்ணிட்டோமா, இது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் த மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஊறுகாய் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்பூன் வச்சு தான் எடுத்துருக்கணும், அப்போ தான் ஸோ தட் நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம் தோணுச்சு. அண்ட் அந்த அவசரத்தில் பசி யாருது நம்ம எதுவுமே நான் பண்ண முடியல பசியில். ஸோ கையிலே எடுத்துகிட்டு அப்புறம் கூட ஒரு சிக்கன் பீஸ் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் ஆன்லைனில் தான் ஆக்சுவலி இது மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெஜ் ஸ்பெஷல் மீல்ஸு, அதே மாதிரி நான்வெஜ்ஜும் ஸ்பெஷல் மீல்ஸு.
வெஜ் வந்து ஆந்திரா ஸ்டைல். அதுக்கப்புறமா அவங்க சாப்பாட்டில் லாஸ்ட்டு சாப்பாட்டில் சரி நான் ரசம் ஊற்றிக்கிறேன், நீ தான் தயிர் ஊற்றிட்டி அப்படி சொல்லிட்டு அவங்க ரசம் ஊற்ற ஆரம்பித்தாங்க. ரசம் வந்து பார்க்க ஜென்ரல் ரசம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஆக்சுவலி பூண்டு ரசம். சூப்பராக இருந்துச்சு. பூண்டு ரசம் நல்லா ஃப்ளேவர், மிளகு, காரம் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. காய்ச்சல் இருமலுக்குலாம் இந்த பூண்டு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரசத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட நீ வைக்கிறதெல்லாம் ரசமா அப்படின்னு எனக்கு கேட்டுட்டாங்க. எனக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக என்ன எங்களோட லன்ச் டைமிங் மட்டும்தான் கொஞ்சம் மாறிடுச்சு. தேடி 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 நாங்கள் 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய லஞ்சை 4 மணிக்கு சாப்பிட்டோம்னா பார்த்துக்கோங்க. இந்த ஃபுட்டை நாங்கள் வந்து மெட்ராஸ் மீல்ஸ் கம்பெனியில் ஓலா ஃபுட் மூலயமா நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு 50% ஆஃபாக இருந்துச்சு. ஸோ பாதி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆன் டைம் டெலிவரி ஆச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.